வாங்க, பேர், உங்க பேர் சொல்லுங்க, முகவரி சொல்லுங்க, சுருக்கமா பேசுங்க. இந்த திட்டத்தை பற்றி பேசுங்க, வேற எதுவும் பேச வேண்டாம். சரி 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 சுருக்கமா பேசுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இந்த இடத்தால யாருக்கு பாதிப்பு முதல்ல அவங்கள பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் சென்னை பேச சொல்லுங்க. யாருக்கு இந்த பாதிப்பு முதல்ல அந்த இடம் யாருக்கு, அந்த இடத்தை கொடுத்தவங்க யாரு, அவங்களுக்கு போது கொடுங்க முதல் உரிமை. சென்னை மாவட்டம் கருத்து கருத்து இருக்கு. இங்க கேட்கணும். இது ஹலோ, இங்க இந்த திருவொற்றியூர்ல உள்ளவங்க மட்டும்தான் இதை பேசணும். இது ஜப்பான்ல இருந்து வந்து பேசுறது இல்லையா? திருவொற்றியூர் மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. திருவொற்றியூர்ல பேச வேற ஊர்காரங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அவங்க பேச தேவையில்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே பேசப்படுவார்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்துல் கரீம், அப்துல் கரீம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு தாக்கலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் எண்ணூர் மக்கள் மேல மிகுந்த ஆர்வம் கொண்டுதான் வந்திருக்கோம். ஆகையால கொஞ்சம் அமைதியா இருந்தா மட்டும்தான். எண்ணூர் மக்கள் வாழ விடு என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்காங்க. அவங்களுக்காக பேசுவதற்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். ஆகையால எல்லாரும் அனுமதிச்சீங்கன்னா 2-3 நிமிஷத்துல ஒவ்வொருத்தரா முடிச்சிருவோம். அதனால அன்புக்குரியவர்களே, முதல்ல நாங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, 2019 இந்த EAA அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 2019 அறிக்கையை 5 வருடத்துக்கு அப்புறம் கருத்து கேட்பு நடத்துவது அதுவே சட்டவிரோதம் என்று நாங்கள் சொல்றோம். அதே சட்டவிரோதம். ஏன்னா 2019க்கு முன்னாடி இருந்த எண்ணூருடைய நிலைமை வேற, இப்ப 2024 இருக்கக்கூடிய எண்ணூருடைய நிலைமை வேற. அந்த EIA தாக்கல் மதிப்பீடை கொண்டு வந்து இங்க கருத்து கேட்பதே கூடாது என்று நாங்கள் சொல்றோம். ஒன்னு. இரண்டாவது, இந்த எண்ணூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 20 சதுர மீட்டர்லயே 2 பெரிய அனல் மின் நிலையங்கள் இருக்கு, 3 துறைமுகங்கள் இருக்கு, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கு, பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்கள் இருக்கு, உர உற்பத்தி சாலைகள் இருக்கு, சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கு, பாலிமர் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள் இருக்கு, வாகன தொழிற்சாலைகள் இருக்கு, நிலக்கரி சேமிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு என்று இந்த இடத்தை ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 40க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இன்னொரு பகுதியில் இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே இங்க 3330 வாட்ஸ் அனல் மின் நிலையம் இருக்கு. அதோட சேர்ந்து 800 வாட் அனல் மின் நிலையமே இருக்கு. ஆனா இப்ப எதற்காக இந்த 660 மின் உற்பத்தி ஆலை தேவை என்று நாங்கள் கேட்கிறோம். இது உண்மையிலேயே தேவையில்லை. இந்த பகுதி முழுக்க, வடசென்னை பகுதி முழுக்க இதை வாழக்கூடாத ஒரு இடமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் தமிழக அரசை இந்த மக்களின் சார்பாக நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்வது, எண்ணூர் மக்களை வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த திட்டம் எங்களுக்கு வேணாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எண்ணூர் பகுதி மக்கள் எல்லாம் இங்க வாழணுமா அல்லது சாகணுமா என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? இந்த அணு மின் நிலையம் எங்களுக்கு வேண்டாம். இந்த அணு மின் நிலையம் என்பது வேண்டாம். எங்களுக்கு ஆபத்து தான். இது ஆபத்து தான். இந்த மக்களை வாழ விடாமல் செய்து தினசரி நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த அனல் மின் நிலையமும் இந்த பெட்ரோ கெமிக்கல் நிறுவனமும் ஏறத்தாழ நிறைய விதிமுறைகளை மீறி செயல்படுது. அதோட சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய், கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் துறைமுகத்தில் எல்லாம் இந்த சாம்பல் போய் அரைத்து இங்க இருக்கக்கூடிய மீனவன் சாவறான், இங்க இருக்கக்கூடிய மக்கள் சாவறான். காற்று மாசுபடுது. காற்று மாசுபடுவதால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் குழந்தைகளும் சாவறான். அப்ப நான் கேட்கிறேன், இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இப்படியான ஒரு நிறுவனம் எங்களுக்கு தேவையா என்று கேட்கிறோம். வளர்ச்சி என்பது மக்களுக்கு தான் இருக்கணும். வளர்ச்சி யாருக்குங்க? வளர்ச்சி மக்களுக்கு தான் இருக்கணும். வளர்ச்சி மக்களை அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. ஆகவே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SCBI கட்சியின் சார்பாக இந்த அனல் மின் நிலையம் இங்கு வேண்டாம் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதை நாங்கள் வழிமொழிகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.